என்னடா கடைக்கு இவ்வளவு ஜாமான் வாங்கி போட்டிருக்கான், எவனும் வர மாட்டேன். வெடி வாங்கிக்கணுண்ணே. காசு இல்லடா, வாங்கி கொடுண்ணே. இப்போ என்ன உனக்கு வெடி தானே போடணும், பாப்போம் என்னென்ன வெடினே இருக்கு. வாங்கினே, உலகத்துல இருக்க எல்லா வெடியும் இங்க தானே இருக்கு. இப்போ நமக்கு ஒரு ஆம்பா வெடி கொடு. யோ, ஆமை வெடிக்கு நான் எங்கேயா போவேன்? இப்போ இருக்க வெடியை சொல்லியா? புட்டு வெடி இருக்கு, சீன் வெடி இருக்கு, குறி வெடி இருக்கு, யானை நிறுத்து. எல்லா வெடியும் வெடிக்குமா? வெடிக்குமா? ஒரு வெடி வெடிக்கலாட்டி நீங்க எனக்கு காசே தரணும்னே. டேய், வெடியை கொண்டு போடு. வரட்டேன் தெரியும்ல. ஏடா வெடிச்சா வெடிவுறான். பாதி வெடி வெடிக்கல. சரி வா போவோம். அண்ணே, வெடிக்கு காசு. நீ என்ன சொன்ன? ஒரு வெடி வெடிக்கலாட்டி நீங்க எனக்கு காசே தரணும்னே. அதான் பாதி வெடி ஒழுங்கா வெடிக்கல, அப்புறம் காசு போயா. மட்டிக்கினாரு ஒருத்தரு, இவரை காப்பாத்தணும் கத்துரு. அண்ணே, தீபாவளி எழுதுனே. அது வாட்டில் வந்துட்டு போகுதுப்பா. அண்ணே, வெடி வாங்கினே. வெடியெல்லாம் கிடையாது கூட. அத அடிக்காம சொல்ல வேண்டியதானடா. என்ன மச்சான், வெடிலாம் ஆயிட்டீங்களோட சவுண்டு காதை கிழிக்குது. ஆமாடா, அப்பதானே எங்க அண்ணன் எனக்கு கொடுத்து போனியா. அப்போட போடுவோம். நானே எங்க அண்ணன் வெடி எடுத்துக்க அண்ணன், இது அடிச்சுட்டான் வெறியில இருக்கேன். நீ வேற ஏன்டா? அதுக்கு ஏன்டா என்ன அடிச்சு? உன்ட்ட வெடி இருக்கா? இருக்குடா. இன்னைக்கு அவனுக்கு வைக்கிறோண்டா ஆப்பு. யோ, கூரையில வெடி வைக்காதயா. யோ, வாரத்துல வெடிய போடாதயா. யோ, தரையில வைக்காதயா. தரையில வைக்காதயா. என்னடா சொல்றேன் அந்த ஓனரு இந்த வருஷமா தீபாவளி போனஸ் தருவானா மாட்டானா? தெரியல அண்ணே. அண்ணே, தீபாவளி போனஸ் 10,000 தரம் சொன்னாங்கல்ல. ஆமா, 10,000 தர மாட்டாங்களாம். என்னடா நினைச்சுக்கிட்டீங்க அந்த ஓனரு? காசு தரேன் சொல்லிட்டு பிள்ளைன்னு சொன்னா அவனை போய் கவனிச்சுக்கண்டா. அண்ணே நில்லுண்ணே, சொல்ற முழுசா கேட்டு போனேன். நீ போடா ஆயிட்டு. என்ன நினைச்சிட்டு நீ தீபாவளி போனஸ் தரேன் சொல்லிட்டு தரேன் நானே அர்த்தம். இனிமேல் நான் வேலை ஆக மாட்டேயா? உன் கடையை விட்டா எனக்கு வேற கடையா கிடைக்காது, போயா. அண்ணே, என்னடா இதை விட்ட வேற கடையா இல்ல, பண போ. அண்ணே முதலாளி 10,000 அண்ணே 20,000 தரம் சொன்னார். அவசரப்பட்டேன். டேய், பிடிக்கலடா. டேய், ஒழுங்கா வைடா. வெடி பத்திரிக்கை தெரியுமா தெரியாதா? A few moments later. என்னடா அண்ணன் வெடி வெடிக்கவே இல்ல. நீ ஒழுங்கா பத்த வச்சு என்னமோ யாருக்கு தெரியும். இவ்வளவு நேரமாட வெடிக்குது. அண்ணே, நாளைக்கு தீபாவளி, வீட்டுல என்ன விருந்து வைக்க போறீங்க? நான் மருந்து வைக்க போறேன், வந்து சாப்பிட்டு போறேன். நானே அந்த ஓனர் என்ன தீபாவளி போனஸ் வெறியில இருக்கேன், நீ வேற ஏன்டா? நாளைக்கு தீபாவளி போனஸ் ஏமா கொடுத்தா குறைஞ்சா வருவேன், அவன் கையில கட்ட முளைக்க. டேய் தம்பி, முதலே வாங்க வாங்க முதலே. என்ன முதலாளி இவ்வளவு தூரம்? போனஸ் கொடுத்து போலாம் வந்தேப்பா. இந்தாங்க உங்களுக்கு, இந்தாங்க உங்களுக்கு. ரொம்ப அண்டி முதலே, உங்களை மாதிரி ஆளா இருக்கனால மழை பெய்யுது. ஒரு நிமிஷம் பாருங்க தம்பி. சொல்லுங்க முதலாளி. நீங்க 2 பேரும் நல்ல ட்ரெஸ் எடுத்துக்கோங்க. சரி முதலாளி. நாளைக்கு காலையில நல்ல எண்ணெய் குளிச்சுட்டு சரி முதலாளி. புது ட்ரெஸ் போட்டு சரி முதலாளி. சாமி மட்டும் வேலைக்கு வந்துருங்க. ஹாப்பி தீபாவளிப்பா. இது வாழ்ந்திடவே
என்ன விடிஞ்சிருச்சு, இன்னைக்கு தீபாவளி கொண்டாடல பாருங்க. விடிஞ்சாலும் பரவாடா, இன்னைக்கு இதை பத்த வைக்காம இருக்கலாம். அண்ணே ஹாப்பி நியூ இயர்ண்ணே. அதுக்குள்ள நியூ இயர் வந்துருச்சா? சரி, இன்னைக்கு நியூ இயர் நாள் கொண்டாடிடுறோம். அண்ணே ஹாப்பி பொங்கல்ண்ணே. தீபாவளி கொண்டாடிடலாமா? பொங்கலே வந்துருச்சு. ஹாப்பி தீபாவளி. அதுக்குள்ள அடுத்த தீபாவளி வந்துருச்சா? என் வாழ்க்கையில மத்தாப்பே கொளுத்த முடியாது வாழைய. எனக்கு தீபாவளியே வேணாம்டா.